பீழவுண்ட மாலையே புகலிடம் ஈயுமே. பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கேட்டாதே. கண்ணீர் நீக்கம் சோரிந்தும் கஷ்டதாபம் போரிந்தும் பாவம் நீங்க மாட்டாதே. நீரே மீட்பர் இயேசுவே. யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன்தான். உம் சிலுவை தஞ்சமே உந்தன் நீதி ஆடையே. தூய ஊற்றை அண்டினேன் தூய்மையாக்கேல் மாளுவேன். நீழல் போன்ற வாழ்விலே கண்ணை மூடும் சாவிலே கண்ணு கேட்டாலோகத்தில் நாடு தீர்வை தீனத்தில் பீழவுண்ட மாலையே புகலிடம் ஈயுமே. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். பிரியமானவர்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக சிருஷ்டிக்கவில்லை, அழகாய் நேர்த்தியாகத்தான் சிருஷ்டித்தார். கீழே தள்ளிவிடப்பட்ட சத்துரு பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக ஆக்கிவிட்டான். கர்த்தர் பூமியை அழித்துவிட்டு புதிதாக சிருஷ்டிக்கவில்லை, ஆனால் அதில் தாம் விரும்புகிறதை தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் உண்டாக்குகிறார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டானது. இப்படி சகலத்தையும் தன் வார்த்தையினால் உண்டாக்கி தீர்ந்தது. மனுஷனை கர்த்தர் தமது வாயின் வார்த்தையினால் சிருஷ்டிக்கவில்லை, உண்டாக்கவில்லை. மாறாக தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபமாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்குகிறார். அவருடைய சிருஷ்டிப்பிலே, உருவாக்குதலிலே, உண்டாக்குவதிலே எல்லாம் அழகாக, நேர்த்தியாக, கிரமமாக, ஒழுங்காக செய்து முடிக்கிறார். ஒவ்வொன்றையும் உண்டாக்க ஒரு காலம் இருந்தது. மனுஷனை உண்டாக்க ஒரு காலம், மனுஷியை உண்டாக்க ஒரு காலம். இரண்டிலுமே உண்டாக்கின விதத்தில் வித்தியாசம். மேலும் நான் வியந்து கொண்டே இருப்பது என்னவெனில், மண்ணை எடுத்து தமது சாயலில் மனுஷனை உருவாக்கின பொழுது எல்லா உறுப்புகளோடு அவர் உருவாக்கி இருக்கிறார். ஏனென்றால் அவனுடைய நாசியில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவனுடைய உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் எல்லாவற்றையும் ஞானமாய் உண்டாக்கி சுவாசத்தை ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவாகிறான். இதை நினைத்து பார்க்கையிலே என் மயிர் செலிக்கிறது. இப்படிப்பட்ட அனந்த ஞானம் உள்ளவர் உனக்கும் எனக்கும் உள்ள தேவைகளை உண்டாக்கி கொடுப்பார். ஜெபம். வானமும் பூமியையும் சிருஷ்டித்த உண்டாக்கிய உம் வார்த்தையினாலும் உம்முடைய கரத்தினாலும் என் தேவைகளை சந்தியும். ஆமேன்.